உங்கள் உயிருக்கு உயிரான காதலர்கள் இல்லை கணவன் மனைவி நெருங்கிய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கன்னு மனசு உடைஞ்சி போயிருக்காங்களா? ஆனால் உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது. கவலையை விடுங்க. இந்த ஒரு டெக்னிக் மூலம் நீங்கள் திரும்பி அவங்கக்கிட்ட போய் பேசலாம், அவங்களையும் நம்மக்கிட்ட பேச வைக்கலாம். அதுக்கு தாங்க உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த பயிற்சி முறை இந்த ஹோப்பனப்போ டெக்னிக்கு. இதை எப்படி பண்ணலாம், இதோட ரகசியம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஓப்பனப்போ ப்ரேயர். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓப்பனப்போ ப்ரேயர் இது ஒரு ஹவாய் டெக்னிக்கு. இந்த டெக்னிக் மூலம் பிரிஞ்சு போனவங்களை மாயஜாலம் பண்ணிலாம் கூப்பிட்டு வர முடியாதுங்க. இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபத்தை சரி செய்ய முடியும். அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து தாங்க இந்த ப்ரேயரோட வலிமை இருக்கோங்க. ஒரு உறவு முறிஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசு தான் காரணமாக இருக்கோங்க. நம்மளுடைய கசப்பான எண்ணங்களும் கோபமும் காரணமாக இருக்கும். அதை இந்த பிரார்த்தனை மூலயமா நம்ம மாற்ற முடியும். அதை தாங்க இந்த ஓப்பனப்போ டெக்னிக் நம்மளுக்கு சொல்லுது. இந்த மேஜிக்கலான வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை தாங்க அந்த மேஜிக்கலான வார்த்தை. நீங்கள் யார் மேலே கசப்பான உணர்வு இருக்கோ, இல்லை உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவங்கள நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு இடத்துல அமர்ந்து பொறுமையாக கண்களை மூடி அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. இந்த பயிற்சியை நீங்கள் காலையில் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லைனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த நபரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஐ எம் சாரி, ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை நடக்க நான் காரணமாக இருக்கேன், அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, மேலும் இது போல் தப்புக்கள் என்னை அறியாமல் நடந்ததுக்கு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்டயோ இல்லை யூனிவர்ஸ்கிட்டயோ கேட்குற மாதிரி பேசுங்க. அடுத்தது தேங்க்யூ, எனக்கு இந்த உறவை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த உறவுகள் மூலயமா எனக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை தேங்க்யூ, அந்த தேங்க்யூ சொல்கிறத உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையும் நினச்சி தேங்க்யூ சொல்லுங்கள். ஐ லவ் யூ, எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் நேசிக்கிறேன், திரும்பி அவங்க என்கிட்ட பேசணும், நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். இந்த 4 வார்த்தையை கண்டினியூவாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க மனசில் மாறுதல் ஏற்படுதோ இல்லையங்க, அவங்கள பற்றிய ஒரு தப்பான கருத்து உங்கள் மனசுலேருந்து கண்டிப்பாக நீங்கிடுங்க. அதுதாங்க இந்த ப்ரேயரோட வலிமை. நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் இந்த ப்ரேயரை, நிச்சயமாக ஒரு மாறுதலை கிடைக்குங்க. நீங்கள் இதை கடமைக்குன்னு செய்யாமல் அவங்க மேலே இருக்கிற உண்மையான அன்போடு உணர்வோடு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நிச்சய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. உங்களை அறியாமலேயே அவங்க மனசில் இருக்க கோபம் குறைஞ்சி அவங்களே உங்களை தேடி வர அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாக காண்பீங்க. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம். நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியை தர மாதிரிங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேருங்க. அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.